விருகம்பாக்கம் விஜய் பாக்கமா மாறப்போகுதா? 2-3 நாளாவே விஜய் விருகம்பாக்கத்துல தான் போட்டியிட போறார் அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. விருகம்பாக்கம் தொகுதியினுடைய வரலாறு என்ன? அங்க எந்தெந்த கட்சி ஜெயிச்சிருக்கு, எந்த கட்சிக்கு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துருவோம். முதல்ல நம்ம சமீபத்தில் நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தலில், இது சவுத் சென்னை கான்ஸ்டியூன்சிக்குள்ள வரக்கூடிய விருகம்பாக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தான் நடந்துச்சு. அதுல விருகம்பாக்கத்துல மட்டும் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். விருகம்பாக்கத்துல 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தமிழச்சி தங்கபாண்டியன் அந்த தொகுதியில மட்டும் வாங்கின ஓட்டு 69,040. அதற்கு அடுத்ததாக பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க 43,528 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடம் பிடிச்சது யாருன்னா, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் ஜெயவர்தன். அவர் தான் அங்க அதிமுக வேட்பாளரா 24 கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் விருகம்பாக்கத்துல மட்டும் வாங்கின ஓட்டு 22,978. நாம் தமிழர் கட்சி, அதுல தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க வேட்பாளரா போட்டிட்டாங்க. அவங்க விருகம்பாக்கத்துல மட்டும் வாங்கின ஓட்டு 10,865. பிரதானமான இந்த 4 கட்சிகள்ல திமுக தான் அங்க ஜெயிச்சாங்க. சவுத் சென்னை அவங்க தான் வின் பண்ணாங்க. அதுல விருகம்பாக்கத்திலையும் அவங்க தான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடம் பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு, 3வது இடம் ஏடிஎம்கேக்கு, 4வது இடம் நாம் தமிழருக்கு. இது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்படியே இன்னும் கொஞ்சம் பேக்ல போவோம். 2021 அசம்பிளி எலெக்ஷன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அங்க திமுக தான் ஜெயிச்சாங்க. இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா பிரபாகர் ராஜா இருக்காரு. அவர் வாங்கின ஓட்டு 74,351. பதிவான வாக்குகள்ல 43.97% வாக்குகளை திமுக வேட்பாளர் வாங்கியிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளர் விருகை VN ரவி, அவர் 55,984 ஓட்டு வாங்கியிருக்காரு. பதிவான வாக்குகள்ல 33.11% வாக்குகளை அதிமுக வாங்கியிருந்துச்சு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தனித்தனியா போட்டிட்டாங்க. 2வது இடம் பிஜேபிக்கும் 3வது இடம் அதிமுகவுக்கும் கிடைச்சது. ஆனா போன அசம்பிளி எலெக்ஷன்ல 2021 2 பேரும் ஒரே கூட்டணியில இருக்காங்க. அப்போ அவங்க வாங்கின வாக்குகள் இந்த 55,984. அப்பவும் அவங்களால ஜெயிக்க முடியல, திமுக தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ அந்த 2021 மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளராக கவிஞர் ஸ்நேகனும் இதே விருகம்பாக்கம் தொகுதியில தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் வாங்கின வாக்குகள் 16,939. டார்ச் லைட் சிம்பிள்ல பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 10.07. இப்போ இந்த மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணிக்கு வந்துருச்சு அப்படின்றது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் TS ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் 2021 10,185 வாக்குகள் வாங்குறாரு. ஓட் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 6.02. இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க தாவேக்கு ஆதரவாளராக இருந்தீங்கன்னா விஜய் விருகம்பாக்கத்துல போட்டிடுறதுனால விசில் சிம்பிள் இங்க வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? 2021 அங்க விசில் இருந்துச்சு. ஆனா அது யார் கையில இருந்துச்சு அப்படின்னா, மறைந்த நடிகர் மயில்சாமி அவர் சுயேட்சை வேட்பாளராக விருகம்பாக்கத்துல போன அசம்பிளி எலெக்ஷன்ல 2021 போட்டிட்டாரு. அப்போ அவர் வாங்கின வாக்குகள் 1,440. அதற்கு அடுத்ததா தேமுதிக 2021 தேமுதிகவும் டிடிவி தினகரனுடைய அமமுகவும் கூட்டணி அமைக்கிறாங்க. அதுல தேமுதிகவுக்கு இந்த விருகம்பாக்கம் தொகுதி கொடுக்கப்பட்டது. பிரேமலதாவுடன் பயணிக்கக்கூடிய விஜயகாந்தின் தளபதியாக இருந்த பார்த்தசாரதி அவர் அங்க 2021 1,585 வாக்குகள் வாங்குறாரு. 2021 பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைமை. அந்த 2021 எலெக்ஷன்ல டோட்டல் எலெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,91,691. 2021 நிறுத்திட்டா எப்படி? 2016 அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. அப்போதானே அந்த தொகுதியினுடைய வாக்காளர்கள் எந்த கட்சியை ஆதரிச்சிருக்காங்க, அங்கே எலெக்ஷன் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். 2016 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,92,248 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. 2016 அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அந்த தொகுதியில் விருகம்பாக்கத்தில் ஜெயிச்சதுன்னா விருகை VN ரவி தான். அவர் அப்போ ஜெயிக்கும் போது 65,979 வாக்குகள் வாங்குறாரு. பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 38.51. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தனசேகரன், KK நகர் தனசேகரன் சொல்லுவாங்க, அவர் தான் திமுகவின் வேட்பாளர் அப்போ போட்டிட்டாரு. அந்த தேர்தலில் 63,646 வாக்குகளை வாங்கியிருக்காரு. பெர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா பதிவான வாக்குகளில் 37.15% வாக்குகளை திமுக வேட்பாளர் வாங்கியிருக்காரு.
அப்ப 2 பேருக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸை பாருங்க. ஒரு 2000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு, அதிமுக ஜெயிச்சிருக்கு. 3வது இடம் தமிழிசை சவுந்தரராஜன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், பெரிய அறிமுகம் தேவையில்லை. அவங்க அப்ப 2016 பிஜேபி தனித்து போட்டிடுறாங்க. 2016 இன்னைக்கு இருக்கிற மாதிரியான என்டிஏ இல்ல, அதுல அதிமுக கிடையாது, பிரம்மாண்டமான கூட்டணிலாம் கிடையாது. தனியா நின்னே தமிழிசை சவுந்தரராஜன் 19,167 வாக்குகள் வாங்குறாங்க. பதிவான வாக்குகள்ல 11.19. தேமுதிக அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி இருந்தாங்க. இப்ப திமுகவோடு இருக்கக்கூடிய வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க எல்லாரையும் உள்ளடக்கிய மக்கள் நல கூட்டணியில தேமுதிகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுல பார்த்தசாரதி, நான் சொன்னேன் இல்லையா, விஜயகாந்தோடைய தளபதிகள்ல ஒருத்தரான பார்த்தசாரதி, அவர் 9,730 வாக்குகள் வாங்குறாரு, 5.68%. இதுதான் 2016. இந்த 2016 தான் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. இதுல அந்த முதல் 4-5 இடங்களுக்குள்ள அவங்களால வர முடியல. இதே 2016 பாமக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற முழக்கத்தோட 234 தொகுதிகளிலையும் தனித்து போட்டிட்டாங்க. அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி. இதுல தாவேக ஆதரவாளர்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அந்த 2016 தேர்தலில் இப்போ விஜய்க்காக வேலை செய்யக்கூடிய அரசியல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி பாமகவுக்கு வேலை செஞ்சாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற அந்த ஸ்லோகனை அவர் தான் அப்போ அவங்க பிராண்டிங் பண்ணாரு. 2016 பார்த்துட்டோம், 2011 எலெக்ஷனையும் பார்ப்போம். அதுல விருகம்பாக்கம் தொகுதி எந்த கட்சிக்கு சாதகமாக இருந்திருக்கிறது, வாக்காளர்களுடைய ஆதரவு தளம் யாருக்கு அதிகமாக இருந்தது அப்படின்றதையும் பார்த்துருவோம். 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த தேர்தலில் தேமுதிகவோட கூட்டணி வச்சாங்க. ஓரளவுக்கு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிகவோடு அதிமுக கூட்டணி வைக்குது, ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெறுது. திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்த தேர்தல்னா அந்த 2011 தான். அந்த தேர்தலில் தான் விஜயகாந்தோடு ரசிகர் மன்ற காலத்திலிருந்து பயணித்து வந்த அவருடைய தளபதியாக அப்போ தொடங்கி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகும் கூட தேமுதிகவினுடைய முன்னணி தளபதியாக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி, அவர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற தேர்தல். எவ்வளவு ஓட்டு வாங்குறாருன்னா 71,524. பதிவான வாக்குகள்ல 49.65% வாக்குகள். அதற்கு அடுத்ததாக கே நகர் தனசேகரன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திமுகவை சேர்ந்தவர், அவர் தான் அப்போ திமுக வேட்பாளராக களமிறங்கி இருந்தார். அவர் வாங்கிய வாக்குகள் 57,430. பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 39.86% வாக்குகளை திமுக வாங்கியிருந்தது. 3வது இடம் இந்த 2011 தேர்தலையும் பிஜேபிக்கு தான் போகுது. 2011 அவங்களுக்கு பெரிய கூட்டணிலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிஜேபி ஒரு லைம் லைட்லயும் இல்லை. அன்னைக்கு ஸ்ரீதரன் அப்படிங்கிற வேட்பாளர் அவங்க களமிறக்கி இருக்காங்க. அதுல அந்த ஸ்ரீதரன் வாங்கின வாக்குகள் 7,525, 5.2% வாக்குகளை அவர் வாங்கியிருக்காரு. இப்படிதான் 2011 இருந்து இப்போ 2026 நம்ம இருக்கோம். கடந்த 15 ஆண்டுகளில் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் எப்படி அங்கே ஆதிக்கம் செலுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2011, 2016, 2021 இந்த 3 தேர்தல்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2011 தேமுதிக, 2016 அதிமுக, 2021 திமுக, 3 விதமான கட்சிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. பட் 2 முறை அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு, 1 முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2வது இடம் அப்படிங்கிறது பெரும்பாலும் திமுக அதிமுகவுக்கு இடையே தான் இருக்கு. ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கணக்குல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நடந்திருக்கு. என்னன்னா, அதிமுக தனித்து போட்டியிடும் போது பிஜேபி அங்க 2வது இடம் வாங்கியிருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன். அதனாலதான் 2026 எலெக்ஷன்ல பிஜேபி அந்த தொகுதியை கேட்கிறதுன்னு சொல்றாங்க. விருகம்பாக்கம் தொகுதியை அதிமுக கூட்டணியில் அல்லது என்டிஏ கூட்டணியில் விருகம்பாக்கம் தொகுதிங்கிறது பிஜேபிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. பிஜேபிக்கு போச்சு அப்படின்னா நேரடியாக தமிழிசை சவுந்தரராஜன் அந்த களத்துல இருப்பாங்க. இப்ப விஜய் களத்துல இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜனும் அங்க இருக்காங்க அப்படின்னா அந்த தொகுதி எப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் தொகுதியா மாறும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. பொதுவா ஒரு நட்சத்திர வேட்பாளர் இருந்தாலே அதை ஸ்டார் தொகுதின்னு சொல்லுவாங்க. 2 நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கும்போது அதற்கான முக்கியத்துவம் எப்படி இருக்குன்றத சொல்லவே தேவையில்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பிரபாகர் ராஜாவுக்கே மறுபடியும் சீட் கொடுப்பாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி 2 முறை இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கே நகர் தனசேகரன் அந்த சீட்டை வாங்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதிமுக பாஜகவுக்குள்ள ஒருவேளை கடைசி நேரத்தில் அதிமுகவே அந்த தொகுதியை எடுக்கிறாங்க, விஜய் நிற்கிறாரு, ரிஸ்க் எடுக்க வேணாம், அதிமுக இரட்டை இலை சின்னத்தை களமிறக்குவோன்னு அதிமுக வேட்பாளரே வந்தாங்க அப்படின்னா
விருகை வி என் ரவிக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியும் அவ்வளவு ஈஸியா எடுத்துப்பாங்களா? விஜய்க்கு இன்னைக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி விஜய் அந்த தொகுதியில நிற்கிறாருன்னு சொன்னா விருகம்பாக்கத்தில் யாரை முன்னிறுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை விருகம்பாக்கம் தொகுதியில் விஜய் போட்டியிடுகிற பட்சத்தில் அது நட்சத்திர தொகுதியாகத்தான் மாறும். நம்ம இந்த எலெக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் பார்த்தோம். நீங்க ஒருவேளை விருகம்பாக்கம் தொகுதியிலிருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா கள நிலவரம் எப்படி இருக்கு, எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கு, விஜய் போட்டியிட்டால் அவர் எளிதாக வெற்றி பெறுவாரா, உங்களுடைய கருத்தையும் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.